அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமது தலைமைச் செயலாளர் அவர்கள் வந்து அரசு அலுவலகங்களில் பயன்படுத்தக்கூடும் சண்டாமி, பாமினி, வானவில் இந்த தமிழ் எழுத்துருவுக்கு மாறாக டிஎன் மருதத்தை பயன்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி நம்மளோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா த விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் அந்த இடத்துல விர்ச்சுவல் அகாடமி டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்து நான் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அடுத்த பேஜுக்கு லோட் ஆகுது. லோட் ஆனதில் ஃபஸ்ட்டில் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு காலம் இருக்கும். அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதை கிளிக் பண்ணால் எனக்கு 1 or 2 seconds மறுபடியும் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இணைய கல்வி கழகம் அப்படின்னு ஒரு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கணினி தமிழ் அப்படின்னு ஒரு கொடுத்துருப்பாங்க. அந்த இது வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணினா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கீழே தமிழ் மென்பொருள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னே அடுத்த பேஜ் நமக்கு லோட் ஆகும். அதில் மென்பொருள் பதிவிறக்கங்கள் அப்படின்னு உங்களுக்கு லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்த நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னே நமக்கு இன்னொரு பேஜுக்கு வந்து லோட் ஆகும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு சீக்கிரமாக குயிக்காகவே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கீபோர்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டில். அதில் நமக்கு அந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடியதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுற அந்த இடத்துல கிளிக் பண்ணோன்னே எனக்கு இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகும். அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் டிஎன் மருதம் அப்படின்னு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல காட்டுற இடத்துல இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ரெகுலர் போல்டுன்னு இருக்கும். நம்ம ரெகுலர் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1 or 2 secondsல அந்த ஃபாண்ட் வந்து டவுன்லோட் ஆகிரும். குறைஞ்ச கேபி தான். சரிங்களா? குறைஞ்ச கேபி தான். ஃபஸ்ட்டு இந்த டிஎன் மருதத்தை நம்மளுடைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிடலாம். மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி டவுன்லோட் பேஜுக்கு போயிருங்க. டவுன்லோட் பேஜில் அந்த டிஎன் மருதம் இருக்குது. அந்த ஷோ இன் எ ஃபோல்டர்னு இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல டவுன்லோட் ஆகிருக்கோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம கூட்டிகிட்டு போகும். அந்த இடத்துல ஒரு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன்னு கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டால்னு கேட்கும். அந்த இடத்துல இன்ஸ்டால் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 1 or 2 secondsல ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிரும். அடுத்தது நமக்கு இன்னொரு சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணணும். NHM WRITER அப்படிங்கிற சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும். நம்ம வந்து பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு மறுபடியும் நம்மளுடைய கூகுள் சர்ச் இன்ஜினில் NHM WRITER அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அதில் முதல் வரதை நம்ம வந்து என்டர் கொடுத்துடலாம். இப்போ NHM WRITERங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டேங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டில் தமிழ் எழுத ஃப்ரீ டவுன்லோட் NHM WRITER 2.9 அப்படின்ட்டு இருக்கும். அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் ஐஎம்ஏ ரோபோட்னு இருக்கும். அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் 1 or 2 secondsல க்ரீன் கலர் டிக் வரும். சரிங்களா? இப்போ க்ரீன் டிக் ஆகிடுச்சு. டிக் ஆனதுக்கப்புறம் கீழே டவுன்லோட் நவ் அப்படின்னு இருக்கும். அந்த காலத்தை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா 1 or 2 secondsல உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே 3 டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டாட்டை கிளிக் பண்ணி டவுன்லோட் பேஜுக்கு நம்ம போகணும். இப்போ அந்த இடத்துல டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் மேலே பாருங்கள் அந்த 3 டாட் மாதிரி இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஷோ இன் எ ஃபோல்டர் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா எங்கே வந்து டவுன்லோட் ஆகிருக்கோ அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். அங்கே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த இடத்துல லோட் ஆகுது பேஜு கீழே பார்த்திங்கன்னா கீழே NHM WRITER இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஓப்பன் கொடுக்கனாலும் கொடுக்கலாம், அல்லது ரன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். நான் வந்து ரன் அப்படிங்கிறத கீழே இருக்கிறத கொடுக்கலாம். சரிங்களா? அதை வந்து நான் கொடுத்தேன்னே ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் எனக்கு சில பர்மிஷன் கேட்கும். எஸ் அப்படின்னு நீங்கள் கொடுங்க. சரிங்களா? நான் வந்து இப்போ எஸ் அப்படின்னு நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இன்ஸ்டால் ஆகிறதுக்கு லோட் ஆகுது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. இதில் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. மேலே பார்த்திங்க அப்படின்னா அக்செப்ட்னு இருக்கும். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பேஜில் வந்து நமக்கு இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும் அப்படின்னு இருக்கும். நம்மளுடைய லேப்டாப்பில் CF அப்படிங்கிற மாதிரி காலம் வந்து பிரிச்சிருப்போம். அப்படி நம்ம வந்து C டிரைவ்லேயே நம்ம பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை F டிரைவில் பண்ணுற அப்படின்னாலும் F டிரைவில் வாங்கி கிளிக் பண்ணிக்கலாம். உங்கள் லேப்டாப்பில் எந்த டிரைவில் வந்து
இன்ஸ்டால் பண்ணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் எஃப் டிரைவ்னு கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல எஸ்ன்னு ஒரு பர்மிஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணோன்னா மேலே ஒரு ஏரோ மார்க் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். அதில் தமிழ் அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க. இப்போ தமிழ் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நெக்ஸ்ட்டு கேட்கும். மேலே வந்து டெஸ்க்டாப் ஐக்கான் வேணுமான்னு கேட்குது. எஸ் அப்படிங்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகுது இப்போது. சரிங்களா, 1 or 2 seconds இன்ஸ்டால் ஆகிடும். ஃபினிஷ்னு வரணும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லா பேஜையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கீழே வந்து ஒரு பெல் ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பெல் ஐக்கானில் செட்டிங்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணால் நமக்கு இப்படி தான் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ட் கீ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்தை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா, கிளிக் பண்ணோன்னா நிறைய செக் பாக்ஸில் தமிழ் டிக்காக இருக்கும். அதெல்லாம் அன்டிக் பண்ணி விட்ருங்க. இப்போ எல்லாத்தையும் நான் வந்து அன்டிக் பண்ணிட்டுருக்கிறேன். சரிங்களா, அன்டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. தமிழ் கீபோர்டு 99, அப்புறம் வந்து பொனிட்டிக்ஸு யூனிகோடு கொடுத்துருப்பாங்க. வானவில், பாம்னி அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு எந்த கீபோர்டு வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாம்னி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாம்னி வேணுனாலும் அதை செக் பாக்ஸை கிளிக் பண்ணி விடலாம். எனக்கு பாம்னியில் எனக்கு டைப் ரைட்டிங் தெரியாது அப்படின்னா நீங்கள் வானவில் வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா, வானவில் ட்ரை பண்ணலாம். எனக்கு வானவில் வந்து டைப் ரைட்டிங் தெரியாது அப்படின்னா நீங்கள் பொனிட்டிக் யூனிகோடு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் வந்து எனக்கு பொனிட்டிக் தான் தெரியும், அதனால் பொனிட்டிக் கீவேர்டை பயன்படுத்திக்கிறோம். இல்லை உங்களுக்கு தமிழ் டைப் ரைட்டிங் தெரியும் அப்படின்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பொனிட்டிக் தான் வந்து டைப் பண்ண தெரியும். அதனால் இந்த பொனிட்டிக் யூனிகோட் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் செக் பாக்ஸில். இப்போ அந்த இடத்துல வந்து நான் பொனிட்டிக் அப்படிங்கிற இடத்துல இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இது மாதிரி நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு நிறைய இது மாதிரி எதில் நமக்கு அடிக்க தெரியுமோ அந்த கீபோர்டு நமக்கு வந்து டைப் பண்ண தெரியுமோ அதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து பொனிட்டிக்கில் யூனிகோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நன் அப்படின்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா கீ கொடுத்துருப்பாங்க. F2 வந்து இன்பில்ட்டாக இருக்கும். நீங்கள் F2 வைக்க வேண்டாம். F3 அல்லது F4 F5 வச்சுக்கலாம். நான் வந்து ஆஃப் பட்டனுக்கு வந்து F3 அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அதாவது அந்த சாஃப்ட்வேர் ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கு F3ங்கிறத நான் செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ நம்ம பொனிட்டிக் கீபோர்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஏரோ மார்க் இருக்கும் கீழே. அந்த இடத்துல நான் அதை ஆன் பண்ணுறதுக்கு F5 அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த செக் பாக்ஸை எடுத்து விட்ருங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஓகே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிரும். சரிங்களா, இந்த அப்ளிகேஷன் வில் ரீஸ்டார்ட் நவ் அப்படின்னு வரும். அதை வந்து ஓகே கொடுத்துட்ருங்க. ஓகே கொடுத்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். இப்போது கீழே இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு பெல் சிம்பிள் மாதிரி வந்திருக்கும். அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு வேர்டு ஃபைலோ இல்லை எக்ஸல் ஃபைலோ இல்லை பவர் பாயிண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். வேர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மேலே இருக்க ஏரோ மார்க் கிளிக் பண்ணி TN மருதம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணி அங்கே பெல் சிம்பிள் இருக்கும். அந்த பெல் சிம்பிளை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி F5க்கு நீங்கள் மாற்றிடுங்க. இல்லை F5 கண்ட்ரோல் நீங்கள் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இடத்துல இப்போது நம்ம தமிழ் எழுத்துக்களை வந்து அதை ஈஸியாக நம்ம டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போது உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வணக்கம் அப்படின்னா VA வா அப்படின்னு அடிச்சிங்கன்னா வணக்கம் அப்படின்னு வந்துடும். இப்போ பாருங்கள் வணக்கம்னு அடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வணக்கம்னு வந்துடுச்சு. அதே மாதிரி இப்போது அம்மா அப்படின்னு டைப் பண்ணுறேன். AMMA அப்படின்னு அடிச்சுக்கொண்டீங்கன்னா அம்மா அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சரிங்களா, ஏன்னா பொலிட்டிக்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் அது வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும், உங்களுக்கு மருதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கும். இது மாதிரி உங்களுடைய அனைத்து தபால்களையும் வந்து நீங்கள் மருதம் ஃபாண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பொலிட்டிக்ஸ் அடித்தாலும் அது வந்து மருதம் ஃபாண்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகிக்கும். சரிங்களா, உங்களுக்கு எந்த கீபோர்டு செட் ஆகுதோ அந்த கீபோர்டை பின்பற்றி நீங்கள் பயன்படுத்தி விடலாம். இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.